ஹாய், இது யுத்தம் செய் அப்படின்ற மூவி இப்போ நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து பர்ஃபெக்ட், எல்லாருமே பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக நான் ஏதோ போய் சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்குறப்ப இந்த மூவி வந்து இங்கிலீஷில் வந்து அந்த SAW அந்த மூவி மாதிரி இருக்கும்னு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நானும் சில நேரம் யோசிப்பேன், மாதிரி ஏதாவது ஒரு படம் தமிழில் எடுத்தால் நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு சோசியல் ரெவல்யூஷனுக்காக அப்படின்னு சொல்லி. இந்த மூவி நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு 4-5 சீன் ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஓகே, இது மாதிரி தான் போகுதுன்னு சொல்லி. ஆனால் இது வந்து சாவோட காப்பி கேட் கிடையாது. யாராவது நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்ககிட்ட வந்து யுத்தம் செய்யலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, சாவோட காப்பி கேட் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட அதெல்லாம் இல்லை பாஸு. இது வந்து ஒரு சில கேரக்டரை மட்டும் சாவில் இருந்து எடுத்திருக்காங்க. சாவோட காப்பி கேட் இப்படி இருக்காது, ஏன்னா சாவோட பிளாட் இது இல்லை. ஓகேயா? ஆனால் இந்த மூவி வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு ரொம்ப ட்ராமட்டிக்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சேரன் வந்து ஆக்ஷன் ஹீரோன்றதுக்காக அந்த கயிறுலாம் போட்டு ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடிச்சுலாம் ஃபைட் போட மாட்டார். அவருக்கு ஃபைட் சீனே 1-2 தான் வரும். சேரன் வந்து பர்ஃபெக்டாக அடைச்சிருக்காரு. அவர் வந்து எக்ஸ்ட்ராவும் எதுவும் காட்டல, ரொம்ப லோ லெவலாகவும் காட்டல, ரொம்ப வேணும்னே உம்முன்னு இருக்கணுன்ற மாதிரி இல்லை. சேரன் வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. ஸோ நான் பொதுவாக இந்த சேரன் படம்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி இருக்கோம். ஸோ இது அப்படி கிடையாது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி தான். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து மியூசிக் வந்து எனக்கு உண்மையிலேயே கே அப்படின்ற பேர் தான் போட்டாங்க, இசைன்னு சொல்லி. அவர் யாருன்னு தெரில, ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதாவது அந்த மூவி பார்க்குறவங்களுக்கு அந்த மூடு வரணும், அந்த ஃபீல் வரணும். அது வந்து ஒரு சஸ்பென்ஸாக போயிட்டுருக்குன்றப்போ அவங்க மைண்டில் அவங்க ஹார்ட் பீட்டோட எப்படி அந்த ஒரு டியூன், அந்த ரிதம் இருக்குமோ அந்த மாதிரியே அந்த மியூசிக் போகுது. உங்களை எப்போயுமே டென்ஷனாகவே வச்சுருக்கோம். ஸோ மியூசிக் வந்து பர்ஃபெக்ட். அப்புறம் இது வந்து மிஸ்கின் சாரோட ஸ்டைல்னு நினைக்கிறேன். எப்பயுமே லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஆக்டர் முன்னாடி சும்மா கிளாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கேமரா வச்சு எடுக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து காட்டுறது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து 5 படம் வந்து நான் ஒரு மீட்டிங்க்காக போயிருந்தேன். நான் பிட்ஸ்பர்க் போயிருந்தேன். அங்கே என்னோடய பாஸ்ட்டை ஃபஸ்ட் நாள் மீட்டிங் முடித்தோடனே என்னை 5க்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி நான் வம்படியாக போய் பார்த்துட்டு வந்தேன் நான். ஏன்னா நான் சாவோட அவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபேன். இந்த மூவி வந்து ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு, நீங்கள் சப்போஸ் மூவி பார்த்துருந்தீங்கன்னா மட்டும் இந்த ரிவ்யூ கேளுங்க, பார்க்கலன்னா தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டோரி சொல்ல விரும்பலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கன்னாலும் வில்லன் வந்து ஏதாவது பொண்ணுங்களை கடத்தி தன்னோட சேட்டை எல்லாத்தையும் பண்ணி முடித்தோடனே அந்த அப்பாவி பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட பொறுமை, அவங்களோட சகிப்புத்தன்மை ஒரு எல்லை வரைக்கும் தான். அந்த எல்லையும் நீங்கள் சீண்டி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு மனுஷனும் எப்படி பொங்கி எழுவான் அப்படின்றத தான் ரொம்ப அழுத்தமாக உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்மளை மாதிரி நார்மலான காமன் மேன்ஸ்க்கு ஒரு நமக்கு ஏற்கனவே இருக்கிற சோசியல் ஆங்கரை வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹைக் பண்ணிவிடும். சோசியல் ஆங்கரே இல்லாத எருமை மாடு மாதிரி ரோட்டில் தப்பு நடக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காமல் தெரிகிறவங்களுக்கு கொஞ்சம் நம்மளும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கும். இந்த மூவி வந்து கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் எவ்ரி ஒன். ஈவன் நான் இதை வந்து நான் ஸ்கூலில், காலேஜஸில் கூட இந்த மூவியை நான் ஸ்க்ரீன் பண்ணான்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். படம் வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு, ஆனாலும் தேட்டரில் கூட்டம் இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வந்து அவர், அந்த டாக்டர் வந்து சொல்லுவார், நான் யூதாஸ்னால் அவர் யூதாஸில் உண்மையான யூதாஸில் காட்டி கொடுக்குறதுக்கு நான் வந்து அந்த தேவதைகளை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் பயங்கரமாக கைதட்டினாங்க தேட்டரில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பர்ஃபெக்ட் மூவி இன் பர்ஃபெக்ட் டோன் அப்படி தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்தில் பாட்டு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும் அமீர் சார் வந்து ஆடியிருக்காரு. அது ஓகே. ஆனால் எனக்கு எப்போயுமே பாட்டு பிடிக்காதுங்க. பாட்டு எப்போயுமே வந்து ஒரு படத்தோட ஸ்பீட் பிரேக்கர். பாட்டு வந்து கண்டிப்பாக பின்னாடி பேக்ரவுண்டில் வர சீன்ஸோடையே போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த ஒரு பாட்டும் அக்செப்டபிள். சும்மா ஒரு 10 பேரை கூட்டு வந்து பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்பீட் பிரேக்கர் தான். அந்த ஒன்று தான் இந்த படத்தில் நெகட்டிவ். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும்.
ஸோ மூவிக்கு ஏதாவது ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுப்போமா? கொடுத்தா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஒரே ஒரு பாட்டுக்காக நான் வந்து ஒரு 0.5 நான் எடுத்து விட்றேன். மூவி வந்து 4.5 அவுட் ஆஃப் 5. ஓகேயா? ஸோ மூவி பர்ஃபெக்ட். தேங்க்யூ.